தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க கோரி யாகூப் மேமன் தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மும்பையில் கடந்த 1993ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி சங்கிலி தொடர்குண்டு வெடிப்பு நடந்தது. 13 இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பில் 300 பேர் கொல்லப்பட்டனர், 700 பேர் காயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு நிதியுதவி செய்த யாகூப் மேமனுக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு மும்பை தடா நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யாகூப் மேமன் தனது தண்டனையை குறைக்க கோரி விண்ணப்பித்த கருணை மனு ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க கோரி யாகூப் மேமன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனு மீது செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தபோது யாகூப் மேமனின் மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்தோ தூக்கு தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்தார். இதையடுத்து ஜூலை 30ஆம் தேதி யாகூப் மேமனுக்கு நாக்பூர் சிறைச்சாலையில் 30ஆம் தேதி காலை 7 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது.